நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அராஜக போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே ஒரு பத்திரிகையில, அவர்கள் சார்ந்த பத்திரிகையில ஒரு கருத்து கணிப்பு போட்ட உடனே பத்திரிகை அலுவலகத்தையே கொளுத்தியவர்கள் இவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகையில பாஜக கலந்து கொள்ளுகின்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில வேண்டுமென்றே ஆர்ப்பாட்டம் கலாட்டா செய்தது மட்டும் இல்லாம, பத்திரிகையாளர் போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் வெளியே நின்று பாஜகவிற்கு பாடம் சொல்லுகிற முடியும் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஊடக நண்பர்கள், நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது சேவை செய்பவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்களில் கலந்து கொள்கிறார்கள். அங்க எந்த விதத்திலையும் ஒரு விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்கிறார், ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாம நடு ராத்திரியில கதவை உடைச்சு யூடியூபர்களை கைது செய்யும் இவர்கள் இன்னைக்கு சென்சார் போர்டு செய்யறதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அவர்களும் மத்திய அரசும் காரணம் என்று சொல்கிறார்.